இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா திருக்குறள் பற்றிய தகவல்கள். அதில் திருக்குறள் அப்படின்னா திரு அப்படின்னா செல்வம், மேன்மை, அழகு, சிறப்பு அப்படின்னு பொருள். இதில் இருக்க குறள் வந்து குறுகிய அடிகளை உடையது அப்படின்னு சொல்கிறோம். திருக்குறளுக்கு என்ன சிறப்புனா, திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுனா திருக்குறள். இது வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது. நீதி நூல்களில் முதன்மையானது அப்படின்னா திருக்குறள். நீதி நூல்கள் மொத்தம் 11. அதில் பெரியது அப்படின்னா திருக்குறள், சிறியது அப்படின்னா இன்னா நாற்பது, இனியவை 40. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த முதல் நூலும் திருக்குறள் தான். மனித வாழ்வின் மேன்மைகளை, வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் அப்படின்ற பெருமைக்குரிய நூல் திருக்குறள். இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் காட்டுகிறது. இது வந்து கருவியாகு பெயர் அல்லது அடையெடுத்த ஆகு பெயர் வந்து பயின்று வந்துள்ளது. இது வந்து 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. திருக்குறள் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால்னா 38 அதிகாரம், பொருட்பால்னா 70 அதிகாரம், காமத்துப்பால் அப்படின்னா 25 அதிகாரம். திருக்குறள் வந்து 9 இயல்களை கொண்டது. அதில் அறத்துப்பாலில் 4 இயல்கள், அறத்துப்பாலில் அதிகாரங்கள் பார்த்தோன்னா 38. 4 இயல்கள். பாயிரவியல் 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவறவியல் வந்து 13 அதிகாரம், ஊழியல் வந்து 1 அதிகாரத்தை கொண்டது. அடுத்து பொருட்பால் பார்த்திங்கன்னா இயல்கள் 3, அதிகாரம் வந்து 70. என்னென்ன இயல்கள்னால் அரசியல் வந்து 25 அதிகாரம், அங்கவியலில் 32 அதிகாரம், ஒலிபியலில் 13 அதிகாரம். அடுத்து காமத்துப்பால். அதில் இயல்கள் வந்து 2, அதிகாரங்கள் 25. அந்த 2 இயல்கள் களவியல் வந்து 7 அதிகாரங்களை கொண்டது, கற்பியல் வந்து 18 அதிகாரங்களை கொண்டது. 15 கீழ்கணக்கு நூல்களுள் இதுவே மிகவும் பெரியது, அதிக பாடல்களை கொண்டது, அதிக அடிகளை கொண்டது. இப்போ திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல். திருக்குறள் வந்து அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். எத்தனை மொழிகளில்? 107 மொழிகளில். சரி, இப்போ திருக்குறள் ஆங்கிலத்தை யார் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா ஜியோ போப். எப்போனா 1886. லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னா வீரமாமுனிவர். ஹிந்தி மொழியில் பிடி சைன். வட மொழியில் அப்பா தீட்சிதர். தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. ஜெர்மன் மொழியில் டாக்டர் கிரவுல். இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னா கேஎம் பாலசுப்ரமணியம். திருவள்ளுவரின் உருவத்தை முதலில் வரைந்தவர் யார் அப்படின்னா வேணுகோபால சர்மா. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எதுனா நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் என்னென்னா பனை, மூங்கில். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். உருசிய நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வந்து இடம்பெற்றுள்ளது. அங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் விவிலியத்தோடு சேர்த்து திருக்குறள் அப்படின்னு நம்ம நூல் வந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இதில் பார்த்திங்கன்னா 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளின் பெருமைகளை போற்றும் நூல் தான் திருவள்ளுவ மாலை. இதோட ஆசிரியர் யாருன்னா கபிலர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னா திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். இவரோட காலம் வந்து கிமு 31 அப்படின்னு மறைமலடிகள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது திருவள்ளுவர் ஆண்டு வந்து நடப்பு ஆண்டோட கிமு 31 கூட்டிக்கணும். அப்போ 252 வந்து திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம நடப்பு ஆண்டு வந்து 2024, அதோட 31 கூட்டினா 2055 வந்து திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ திருவள்ளுவர் தினம் எப்போ கொண்டாடுறோம்னா தைத்திங்கள் 2ஆம் நாள். திருவள்ளுவர் அப்படின்றது குடிப்பெயர் இல்லைன்னா தொழிற்பெயராக இருக்கலாம். திருவள்ளுவரின் மனைவி வாசுகி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து பதின்மர். அது 10 பேர் எழுதியிருக்காங்க. யார் யாருன்னு பார்ப்போம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இதில் இந்த 10 பேரில் காலத்தால் முந்தையவர் யாருன்னா தருமர், பிந்தையவர் வந்து பரிமேலழகர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். 1812 தான் திருக்குறளை முதலில் ஞானப்பிரகாசன் அப்படின்றவங்க பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டிருக்காங்க. பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜ கவிராயர். எப்போனா 1840. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளது. வான் சிறப்பு என்ற அதிகாரம் மழையின் சிறப்பு பற்றி கூறுகிறது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது. காமத்துப்பால் அப்படின்ற அதிகாரம் பார்த்தோன்னா முழுவதும் நாடக பாங்கில் அமைந்துள்ளது. வீடு பேறு பற்றி கூறாவிட்டாலும் அதனை அடைய வழி கூறும் ஒரே அதிகாரம் எதுனா மெய்யுணர்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.